ஒரு பெண் நினைச்சா இல்லாத ஒரு கோட்டையை உருவாக்கவும் முடியும். இருக்கிற அந்த கோட்டையை தரமட்டமாவும் ஆக்க முடியும். அப்படிதான் ஒரு அழகான குடும்பத்துக்குள்ள போய் அந்த குடும்பத்தையே சின்னாபின்னமாக்கி கணவனே கண் கண்ட தெய்வம் சொல்ற தன்னோட கணவனையே பலியாக்குன ஒரு பெண் இல்ல இல்ல ஒரு அரக்கிய பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்நாடு டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாட்டையே உலுக்கிட்டு இருக்கிற கேஸ் தான் அட்டுல் சுபாஷோட டெத் கேஸ். யார் இந்த அட்டுல் சுபாஷ்னு பார்த்தோம்னா 34 வயசான இவர் பீகாரை பூர்வீகமா கொண்டவர். சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு வராரு. கை நிறைய சம்பளம், அழகான குடும்பம்னு வாழ்ந்துட்டு இருந்த அட்டுல் சுபாஷ் வாழ்க்கையில புயல் அடிக்க தொடங்கினதே அவரோட கல்யாண வாழ்க்கையில தான். 2019 அப்போ நிகிதா சின்கானியாங்கிறவங்கள திருமணம் பண்றாரு. ஆரம்பத்துல நல்லா போயிட்டு இருந்த அவங்க திருமண வாழ்வு போக போக ரொம்ப மோசமாயிட்டே போகுது. இது முழுக்க முழுக்க யார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நிகிதா சின்கானியா மட்டும்தான். ஏன்னா அட்டுல் சுபாஷ் அவங்க மனைவி மேல அவ்வளோ லவ் வச்சிருந்தாரு. அவங்க கேட்டதெல்லாம் மறுக்காம அளவுக்கு அதிகமாகவே வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருந்திருக்காரு. ஆனா நிக்கிதாக்கு அட்டுல் சுபாஷ் மேல அந்த அளவுக்கு காதல் இருந்த மாதிரியே தெரியல. அவங்க பெற்றோரையும் அவங்க சுத்தமா மதிக்கிறதும் கிடையாது. தன்னோட சந்தோஷம் தான் குடும்பம்னு தன்னை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஆள் அவங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு மகனும் இருக்கிறான். இவங்களுக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை, தன்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். நிக்கிதா எவ்வளவுதான் அவருக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்தாலும் அது எல்லாத்தையுமே தன்னோட மகனுக்காகவும் அவங்க மேல வச்சிருந்த லவ்க்காகவும் பொறுத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல அவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாத அவரு டிவோர்ஸ் பண்ணலான்ற முடிவுக்கு வராரு. டிவோர்ஸ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்ச அவருக்கு அங்கதான் ஒரு பேர் அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. ஏன்னா நிக்கிதா அட்டுல் மேல இல்லாத பொய் வழக்குகளை ஜோடிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. தன்னோட அப்பாவை இவர் தான் கொண்டாடணும், செக்ஸுவல் வயலன்ஸ், டவுரி, அது மட்டும் இல்லாம மாதம் மாதம் ஜீவனம்சமா 2 லட்சம் ரூபாய் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. மொத்தம் 40 ஹியரிங் இவர் பெங்களூர் டு யூபி டிராவல் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ஹியரிங்க்கு அவர் டிராவல் பண்ணா 1800 கிலோமீட்டர். ஒவ்வொரு ஹியரிங்க்கும் லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணிட்டு வந்திருக்காரு. இது எல்லாத்தை விட கொடுமையான விஷயம் என்ன, அந்த வழக்க விசாரிச்ச ஒரு பெண் நீதிபதி ரித்திகா கௌஷிக்ங்கிறவங்க, நீ 5 லட்சம் ரூபாய் எனக்கு கொடு, உனக்கு ஃபேவரா நான் வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு தன் மனைவி மேல இருந்த அதிருப்தி கோவத்தை விட சட்டத்து மேல இருக்க அதிருப்தியும் கோவம் தான் அதிகம்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம நாட்டோட சட்டத்திட்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு சாதகமாவே இருக்கு. ஒரு பெண் பாதிக்கப்பட்டா, ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டா உடனடியா அவங்களுக்கு தீர்வு கிடைக்குது, உடனே கைது பண்றாங்க. ஆனா அதுவே அந்த சட்டத்தை பயன்படுத்தி அந்த பெண் ஒரு ஆணுக்கு அநீதி இழைக்கும் போது ஏன் அந்த ஆணுக்கு ஏன்னா எந்த சட்டமும் இல்லைன்றதுதான் இவரோட கேள்வியே. அதான் என்னோட கேள்வியும் அதுதான். அதுக்காக எல்லா பெண்களும் இங்க குத்தம் சொல்லல. இப்படி தவறு இழைக்கிற பெண்களுக்கு நடுவுல ஆண்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இதுக்கு என்னதான் தீர்வு? இதை தான் ஒரு மனக்குமுறலா சொல்லியிருக்காரு. கடைசியா இறக்கும் போது கூட ஜஸ்டிஸ் இஸ் டியூ, எனக்கு நீதி வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் எழுதிட்டு தான் அவர் தூக்குலயே தொங்கியிருக்காரு. கடைசியா அவரு சில கோரிக்கைகளை வச்சிருக்காரு. அது என்னன்னா இந்த வழக்கு முழுவதும் பெங்களூர் கோர்ட்டுக்கு மாத்தணும் அப்படின்னும், தான் இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட உடலை தன் மனைவி பார்க்க அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லியும், தன்னோட மகனை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ண கூடாதுன்னு சொல்லியும், அவரோட இந்த முடிவுக்கு காரணமான நிகிதாவின் தாயார், நிகிதாவின் சகோதரர், நிகிதாவின் மாமா இவர்களை கைது செய்ய வேண்டும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. ஒருவேளை தன்னோட கோரிக்கை எதுவும் நிறைவேறலைன்னா, தனக்கான நீதி கிடைக்கலன்னா தன்னோட அஸ்தியை கங்கையில கரைக்காம கோர்ட் வாசல்ல ஓடுற சாக்கடையிலேயே கரைச்சிருங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை எல்லாத்தையும் 24 பக்க டாக்குமெண்ட்ரியாகவும் 81 நிமிட வீடியோவாகவும் வாட்ஸ்அப்ல உள்ள என்ஜிஓ குரூப்புக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. லிங்க்டின்ல ஒரு போஸ்டையும் அதை போட்டிருக்காரு. எக்ஸ் தளத்துல ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல டொனால்ட் ட்ரம்ப், எலன் மாஸ்கையும் டேக் பண்ணியிருக்காரு. இப்போ இவருக்கு ஆதரவா ஆண்கள் மட்டும் இல்லாம எல்லா பெண்களும் இவருக்கு குரல் கொடுத்திருக்காங்க. இதன் திருப்பமா பெங்களூர் போலீஸ் தலைமறைவா இருந்த நிகிதா, அவங்க தாயார் மற்றும் அவரோட சகோதரரை ஹரியானால கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி பெங்களூருக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தலைமறைவா இருக்கிற ரித்திகா கௌஷிக்ன்ற இந்த வழக்கை விசாரித்த நீதிபதியும் தேடிக்கொண்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அட்டுல்கான நீதி கிடைக்குமா கிடைக்காதான்னு.